சோர்வை களைத்தாலும் நம் தேவன் வருவார், மன உறுதி தருவார். சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் நம் மீட்பர் வருவார், பொன்பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் வழி தொடர்ந்திடு, துணிந்து வாழ்ந்திடு, அவர் கரம் கோர்த்திடு. நம் இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை நிலாக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடர்வார். வெறுமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் மீட்பர் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். கலங்கிடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகவொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. என் அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் திருஹிருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் இதய பாமாலை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மனித குலத்தின் மீது இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அளவற்ற தூய்மையான அன்பையும் தெய்வீக தன்மையும் உணர்த்தும் மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஒரு மனிதன்
வாழ்க்கையில் பல குரல்களை கேட்கிறான். பயம் பேசுகின்றது, தோல்வி பேசுகின்றது, உலகம் பேசுகின்றது. ஆனால் எல்லா குரல்களுக்கும் நடுவில் ஒரு மென்மையான குரல் நம்மை அழைக்கின்றது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் இயேசுவின் மகா பரிசுத்தமான திருஹிருதய குரலே. நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம தளர்ந்திருந்தாலும் இயேசு நம்மளை விட்டு என்னைக்குமே விலகுனதில்லை. நம்முடைய இருளிலும் அவர் ஒளியாக இருக்கிறார். He's always been the light of our lives. அந்த நம்பிக்கையோடு தான் நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார் என்ற பாடலை நம்ம பாடணும். ஒரு மனிதர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தேவை என்னவா இருக்கும் தெரியுமா? பணமா? இல்லை. புகழா? இல்லை. ஒரு வெளிச்சம், அதுதான் வேணும். ஒளி வேணும். வழி தெரியாத நேரத்தில் வழிகாட்டுற ஒரு ஒளி, தனிமையில் நம்மளை அரவணைக்கிற ஒரு ஒளி. அப்படிப்பட்ட ஒளியை தரக்கூடியது தான் இயேசுவின் திரு இருதயம். அவர் நம்மளை குற்றவாளிகளாக பார்க்கறதில்ல, அன்புக்குரியவர்களாக பார்க்கிறாரு. அவரோட ஒளி நம்முடைய காயங்களை மறைக்காது, ஆனால் அது குணமாக்கும். அந்த ஒளியை வேண்டி இந்த பாடலை பாடுவோமா?
இந்த அருமையான அர்த்தமுள்ள பாடல் மூலமாக இயேசுவின் திரு இருதய ஒளிய நம் இதயங்களில் அழுத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, திரு அவை சொல்கின்றது, இயேசுவின் திரு இருதயம் என்பது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது மனிதர்களாகிய நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பின் ஒரு வெளிப்பாடு. சிலுவையில் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தது என்று திருவிவிலியம் நமக்கு சொல்கின்றது. அந்த நொடியிலிருந்து திரு இருதயம் கருணையின் ஊற்றாக மாறியது. புனித மார்கரெட் மேரி அலகோக் அவர்களிடம் இயேசு சொன்னார், இதோ மனிதர்களை அளவில்லாமல் நேசித்த இதயம். ஆமா, இந்த உலகம் நம்மளை நிபந்தனைகளோடு அன்பு செய்கிறது. ஆனா இயேசுவின் திரு இருதயம் நிபந்தனையன்றி நம்மளை அன்பு செய்கிறது. நம்ம உடைஞ்சு போகிற நேரத்துல அவர் நம்மளை சேர்த்து கொள்கிறார். நம்ம அழுகிற நேரத்துல அவர் நம்மோட அருகில் எப்பவுமே இருக்கிறார். துன்பங்களில் நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்தார். இன்று இந்த முதல் வாரத்தில் அருளால் நிறைந்த அழைக்கும் திரு இருதயத்தை இந்த பாடல் மூலம் போற்றுவோமா? எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், இயேசுவின் திரு இருதயம் தொலைவில் இருக்கும் அன்பு அல்ல, நம்மை தேடி வரும் மிக நெருக்கமான ஒரு அன்பு. நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் அவருடையவர்கள் என்பதற்காக மட்டுமே. புனித அகஸ்தினார் அழகாக சொல்கிறார், our heart is restless until it rests in you. இந்த ஒரு புனித அகஸ்தினாரின் வார்த்தைகள் மனிதன் எவ்வளவு உலகை தேடினாலும் இறுதியில் தேடுவது மகா பரிசுத்தமான திரு இருதய அன்பை மட்டுமே, அமைதியை மட்டுமே என்று அழகாக இவ்வாக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அந்த அமைதியை தரும் இடம் திரு இருதயம். நாம் இருளில் நடந்த நேரங்களிலும், அவரை விட்டு விலகி சென்ற நேரங்களிலும், தனிமையில் அழுத நேரங்களிலும் அவர் நம்மோடு இருந்தார். குடும்பங்களில் நான் சமாதானத்தை நிலைநாட்டுவேன் என்று திரு இருதயம் வாக்களிக்கின்றது. இயேசுவின் இதயம் நம்மை அழைக்கும் இதயமாகவும், இயேசுவின் இதயம் நம்மை அரவணைக்கும் இதயமாகவும், இயேசுவின் இதயம் நமக்கு ஒளி தரும் இதயமாகவும், மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறும் அந்த அன்பின் குரலை இன்று மீண்டும் நாம் கேட்போம். இயேசுவின் இதயம் அழைக்கும் திரு இருதயம் என்ற தலைப்பில் சிந்தித்திருக்கும் நாம் இயேசுவின் இதயத்தை போல மாற முயற்சிப்போம். ஜெபிப்போமா? இயேசுவின் மகா பரிசுத்தமான திரு இருதயமே, எங்களை அழைத்த அன்பே, எங்கள் இருளில் ஒளியாகவும் எங்கள் பயத்தில் துணையாகவும் இரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் எங்கள் இதயங்களில் நம்பிக்கையையும் தாரும். உம்மை விட்டு விலகாமல் உம் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.